இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜம்ரி வினோத்திடம் எம்சிஎம்சி ஆணையம் விசாரணை. சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்துவை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி தற்போது விசாரணை செய்து வருவதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். ஜம்ரி வினோத் காளிமுத்து தனது முகநூலில் பதிவேற்றம் செய்த சர்ச்சைக்குரிய உள்ளடக்கம் எம்சிஎம்சியினால் அகற்றப்பட்ட பின்னரும் அதே உள்ளடக்கத்தை மறுபடியும் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்த குற்றத்திற்காக அவர் தற்போது எம்சிஎம்சி விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார் என்று ஃபாமி விளக்கினார். தைப்பூச காவடிகளை எடுக்கும் இந்துக்கள் மது போதையில் தள்ளாடுகின்றனர் என்றும் பேய் பிடித்தவர்களைப் போல ஆடுகின்றனர் என்றும் ஜம்ரி வினோத் அண்மையில் தனது முகநூலில் வெளியிட்ட கருத்தினால் அவருக்கு எதிராக நாடு தழுவிய நிலையில் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்துக்களை இழிவுபடுத்தியுள்ள ஜம்ரி வினோத்திற்கு எதிராக சொஸ்மா சட்டம் பாய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜம்ரி வினோத் வெளியிட்ட அந்த உள்ளடக்கத்தை எம்சிஎம்சி அகற்றிய பின்னரும் சட்டத்திற்கு சவால் விடும் வகையில் அவர் அந்த உள்ளடக்கத்தை மீண்டும் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்தது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. ஜம்ரி வினோத்தின் விவகாரத்தை உன்னிப்பாக ஆராயும்படி தேசிய இணைய கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதன்படி அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தற்போது நடவடிக்கையை எடுக்கப்பட்டு வருகிறது என்று ஃபாமி தெரிவித்தார். எனினும் ஜம்ரி வினோத்திற்கு எதிராக எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது எம்சிஎம்சியை பொறுத்ததாகும். ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது இன்னும் அறிவிக்கவில்லை என்று ஃபாமி விளக்கினார். தைப்பூச காவடியாட்டத்தை இழிவுபடுத்தி காணொளி பதிவேற்றம் செய்து இந்து மதத்திற்கு அவமதிப்பு செய்ததாக கூறப்படும் எரா எஃப்எம் மலாய் வானொலி நிலையத்தின் சர்ச்சைக்குரிய அந்த 3 அறிவிப்பாளர்களுக்கு எதிராக மேலும் நடவடிக்கை எடுக்க மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி உத்தேசிக்கவில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். தங்களின் இந்த அடாவடித்தன செயலின் மூலம் அந்த 3 அறிவிப்பாளர்களும் மிகுந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் எதிர்நோக்கி வருகின்றனர். எரா எஃப்எம் வானொலி நிலையத்தை வழிநடத்தும் உரிமத்தை கொண்டுள்ள மேஸ்ட்ரா புராட்காஸ்டிங் சென்டியன் புர்ஹாட் நிறுவனத்திற்கு எதிராக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் 2,50,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. அதேபோன்ற ஒரு கடும் நடவடிக்கையை அந்த 3 அறிவிப்பாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ள எம்சிஎம்சி உத்தேசிக்கவில்லை என்று ஃபாமி தெரிவித்தார். எனினும் அந்த 3 அறிவிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட வானொலி நிலையம், அதன் உரிமத்தை கொண்டுள்ள பிரதான நிறுவனம் ஆகியவற்றுக்கு எதிராக அளிக்கப்பட்டுள்ள புகார்களின் அடிப்படையில் போலீஸ் துறை உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் ஃபாமி விளக்கினார். அந்த 3 பேரும் போலீஸ் துறையின் சட்ட நடவடிக்கையை எதிர்நோக்கியிருப்பதால் அவர்களை மேலும் சிரமத்தில் ஆழ்த்த எம்சிஎம்சி உத்தேசிக்கவில்லை என்று ஃபாமி தெளிவுபடுத்தினார். மலேசிய பிரஜை அல்லாதவர்களின் பிறப்புகளை மலேசிய பிரஜைகளைப் போல தாமதமாக பதிவு செய்தது மற்றும் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழை எடுக்க முற்பட்டது முதலிய மோசடிகள் தொடர்பில் டத்தோ அந்தஸ்தை கொண்ட ஒரு மருத்துவர் உட்பட 16 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. SPRM நேற்று மேற்கொண்ட ஓப் அவுட்லண்டர் மற்றும் ஓப் பர்த் ஆகிய சோதனை நடவடிக்கைகளின் வாயிலாக மருத்துவர் உட்பட இந்த 16 பேரும் கைது செய்யப்பட்டதாக அதன் துணை தலைமை ஆணையர் டத்தோசரி அஹ்மத் குசாரி யஹயா தெரிவித்தார். கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் ஜோஹூர் ஆகிய பகுதிகளில் உள்ள கிளினிக்குகள் மற்றும் வழக்கறிஞர் நிறுவனங்கள் ஆகியவற்றில் SPRM மேற்கொண்ட சோதனையில் போலி ஆவணங்கள் மீட்கப்பட்டதுடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த மோசடி வேலைகளில் பிரதான சந்தேக நபரான அரசாங்க பணியாளர் ஒருவர் பிடிபட்டுள்ளார். பிறப்பு பத்திரம் எடுப்பதற்கு 60 நாட்கள் கடந்த நிலையில் வழங்கப்படும் கால தாமதமான பதிவு நடவடிக்கையை பயன்படுத்தி மலேசிய பிரஜை அல்லாதவர்களுக்கு மலேசிய பிரஜையைப் போல் பிறப்பு பத்திரம் எடுத்துக் கொடுப்பதற்கு இந்த கும்பல் உடந்தையாக இருந்துள்ளது என்பது தெரியவந்துள்ளது. இதற்கு கட்டணமாக
அந்த அரசாங்க பணியாளர் ஒவ்வொரு பதிவிற்கும் 18,000 ரிங்கெட் வரை லஞ்சம் பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது என்று டத்தோஸ்ரீ அஹ்மத் குசாரி தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 245.5வது கிலோமீட்டரில் சிரம்பானுக்கு அருகில் 39 பேர் பயணம் செய்த பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் 6 காயமுற்றனர். இந்த சம்பவம் இன்று காலை 6 மணியளவில் நிகழ்ந்தது. காயமுற்ற 6வரில் 2 சிரம்பான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 6 பெண்கள் காயமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் நெடுஞ்சாலையின் குறுக்கே பேருந்து கவிழ்ந்து கிடந்ததால் இதர வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக பிளாஸ் நிறுவனம் தெரிவித்தது. சபா அரசியலை உலுக்கிக் கொண்டு இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் லஞ்ச ஊழல் புகார் தொடர்பில் இதுகுறித்து தகவல் அளித்துள்ளவர்களில் ஒருவர் இன்று விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். சபாவின் முக்கிய தலைவர் ஒருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் தகவல் அளித்தவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று அசாம்பாக்கி குறிப்பிட்டார். அதேவேளையில் கடந்த ஆண்டு அம்பலத்திற்கு வந்த இந்த லஞ்ச ஊழல் விசாரணை மூடப்படவில்லை என்பதையும் அசாம்பாக்கி விளக்கினார். ஜொஹூர் பாரு சுல்தான் இஸ்கண்டார் கட்டடத்தில் உள்ள சுங்கம், குடிநுழைவு மற்றும் நோய் தடுப்பு சாவடி மையத்திற்கு செல்லும் EDL நெடுஞ்சாலையில் வாகனமோட்டிகள் 2 கடும் வாய் தகராற்றில் ஈடுபட்டது கம்பு ஒன்றை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்தது தொடர்பில் போலீசார் 2 நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அந்த 2 நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக ஜொஹூர் பாரு சுல்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். 27 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த காணொளியில் முதலில் வாய் தகராற்றில் ஈடுபட்ட வாகனமோட்டிகள் பின்னர் கைகலப்பிற்கு வித்திடும் வகையில் கம்பு ஒன்றை பயன்படுத்தியுள்ளனர் என்று ரவுப் ஸ்லாமாட் குறிப்பிட்டார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி 3 வயது சிறுமிக்கு மரணம் விளைவித்ததாக மாது ஒருவர் இன்று குவாந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 32 வயது நூர் நபிலா ஷேக் ருஸ்லான் என்ற அந்த மாது குவாந்தான் புக்கிட் ராங்கின் வீடமைப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சித்தி உமாய்ரா தியாரா முகமட் நைன் என்ற 3 வயது சிறுமிக்கு மரணம் விளைவித்ததாக குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவ்வழக்கு குவாந்தான் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த மாதுவிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.